பள்ளிப்பாளையம். திஸ் இஸ் பள்ளிப்பாளையம். நான் வந்து மேலே இருந்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருந்து அவ்வளோவா தெரியல. இது வந்து பழைய பாலம், இது புது பாலம். நம்ம போய் யூட்டன் போட்டு மேலே வருவோம். நேராக கொஞ்சம் பாலம் ஒர்க்கு போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சேலம் போகிறவங்க அவங்களாம் வந்து தேவையில்லாமல் இங்கே கீழே அவங்க வரனால தான் மோஸ்ட் ஆஃப் த டிராஃபிக் ஒன்றும் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலம் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம வந்து பாலத்தில் போயிடலாம். ஸோ பிஃபோர் பாலம் அப்படின்னு இந்த வீடியோ நம்ம எடுத்து வச்சுப்போம். ஆஃப்டர் பாலம் அப்படின்னு கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வீடியோவில் காட்டலாம். ஓகே. ஹை ப்ரோ, எங்கே ப்ரோ ஜாலியாக போய்ட்டுருக்கீங்க? ஸோ வந்து இப்படி நம்ம நேராக போனால் சேலம், சென்னை, பெங்களூர் எல்லா ஊருக்கும் போகக்கூடிய சங்ககிரி போகிற ரோடு. சங்ககிரி போய்க்கலாம். இது வந்து திருச்செங்கோடு போகிற ரோடு. நம்ம ஒரு ரிங் ரோட்டில் காலைல வந்தோம் பார்த்தீங்களா, பாலத்தில் மேலே பார்த்துட்டு திரும்பினோம்ல, அந்த இடத்துல நேராக போனாலே பள்ளிப்பாளையம் வந்துடும். சரி, இது திருச்செங்கோடு வந்துடும். பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். இனிமேல் சென்னை போகும்போது கீழே வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு மேலே ஏறி ஒரு செகண்டில் போயிடலாம். வரும்போதும் அப்படியே வந்துடலாம். பரவாயில்ல, நைஸ், நல்ல முடிவு. ஸ்மார்ட் சிட்டி ஆனதுனால வேக வேகமாக எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் ஊர் பெண்கள்லாம் கேமரா எடுத்தால் ஓடிடுவாங்க கேமராவா அப்படின்னு. ஆல் ஷை டைப். சேர்றா வாடா. எவ்வித பொருட்களையும் பாலத்தில் போடாதீர்கள் அப்படின்றாங்க. இப்படி எழுதுறீங்க, யாரும் இங்கேருந்து குதிக்கக்கூடாதுன்னு எழுதுங்கப்பா. லாஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து குதிச்சு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. புல்லட் வாங்கி நிறுத்திட்டு எகிரி குதிச்சிட்டார். திருச்செங்கோடால் தான். ஸோ நான் அங்கேருந்து உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, பேப்பர் மில். நம்ம அந்த பக்கம் இருந்து பார்த்தோம், இப்போ இந்த பக்கம் இருந்து பார்க்குறோம். இது பேப்பர் மில், இது வந்து ரயில்வே ட்ராக்கு. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பாருங்கள், ஆற்றுக்கு நடுவில் கோயில். தண்ணி செமையாக போயிட்டுருக்கு. வந்துடுறப்போ வாவ், நைஸ். வாங்க, நான் உங்களுக்கு அந்த பக்கம் போய் காட்டுறேன். இதுதான் பழைய பாலம். ஏய், லாரிக்காரா இடிக்கிற மாதிரியே வரியடா. பாலம் ஆடுது. சார் பார்த்தீங்களா, கோயிலுக்கு நடுவில் இருக்க, சரி ஆற்றுக்கு நடுவில் இருக்க கோயில். இங்கே தான் வந்து உடல் தகனம் செய்வாங்க ஈரோடு மக்கள் எல்லாம். செம தண்ணி. இது பழைய பாலம். அடிக்கடி தண்ணி வந்துச்சுன்னா பாலம் ரொம்ப இருந்துன்ட்டு புதுசாக கட்டியிருக்காங்க. இது பழைய ரெம்னதில்லை. இப்போ லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி மழை வந்துச்சு, அப்போல்லாம் செம தண்ணி. அப்போ வந்து எடுத்து வந்துருக்கலாம். அப்போ நம்மள்கிட்ட மவுண்ட் இல்லை, இப்போ தான் மவுண்ட் வாங்கணும். ஓடிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம்.
கடையை வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் சேனலில். பார்க்காத நண்பர்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மட்டும் எப்போ வந்தாலும் இப்படி ஒரு பெரிய வண்டி ஓட்டேன், பைக்கு, சாரி காரு இல்லை, பஸ்ஸு, லாரி, எவனாவது ஒருத்தன் போயிட்டுருப்பான். அவன் ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும். அடுத்து இந்த பஸ்ஸுக்காரன் இவனை ஓவர்டேக் பண்ணுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும். வழியும் விட மாட்டானுங்க. எவன்டா அவன் வண்டி பின்னாடி ஏதோ அசிங்கம் எழுதி வச்சுருக்கான். சை, திரும்பிடுவானா நேராக போகிறானா? திரும்பிட்டான், சந்தோஷம், போடா போய் தொலைடா. இது மகளிர் மேல்நிலைப்பள்ளி. இண்டிகேட்டர் போட மாட்டானுங்க, இஷ்டத்துக்கு திருப்புங்கடா வண்டியை. ஆஹா, என்னது அங்கே இருந்து போனோம். வண்டியில் பிரேக்கே பிடிக்காது. ஒரு இண்டிகேட்டர் போட மாட்டிங்களா ப்ரோ? டிரைவர் ப்ரோ, நான் தான் சொன்னேன்ல இந்த இடத்துல நம்ம ஃபாஸ்ட்டாக வரக்கூடாதுன்னு. ஏன்னா பிரச்சனை என்னென்னா, இந்த இடத்துல எல்லா பைத்தியக்காரனும் வருவானுங்க ஒன்று. ரெண்டாவது, ஃபுல்லுமே மண் ரோடெல்லாம். இந்த பாலம் ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் போகிறனால ஸோ நம்ம என்ன தான் பிரேக்கு அப்ளை பண்ணாலும் வண்டி ஸ்கிட் ஆகிட்டு போகுமே தவிர வண்டி நிற்காது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பிரேக்கு போட வேண்டியதாக இருக்கும். வண்டியில் இருக்க பிரேக் இல்லாமல் நம்மளோட கால்கள் பிரேக்கையும் சேர்த்து போட்டால் தான் வண்டி நிற்கும். இப்போவே நான் அப்படியே அந்த வண்டியை நிறுத்தினேன். ஏன் சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் சேம் இதே இடத்துல வரும்போது சரியான சம்பவம். 1 இல்லை 2 சம்பவம் அடுத்தடுத்து. நான் வேணால் உங்களுக்கு இதை இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இதே இடத்துல தான். வண்டியில் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, தெரியுதா? சரி, நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் அந்த பெரியவரை பண்ணிச்சிடலாம். பார்த்தீங்களா, எங்கேருந்து தான் வரானுங்கன்னு தெரியல. இந்த மண் இருக்கனால அவனுங்க சொல்லி குத்தமில்ல. அச்சிச்சோ, என்னாச்சு ஏன் இந்த டிராஃபிக்? ஸோ அனைத்து ஜவுளி கடைகள், நகை கடைகள் அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரே இடம் ஈரோடு மணிக்கூண்டு. சென்னை சில்க்ஸ்லேருந்து குமரன் சில்க்ஸு எல்லாம் இருக்கும். குமரன் தங்க மாளிகை, பரணி சில்க்ஸு எல்லாம் இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் எதுனாலும் இங்கே வாங்க. ஸோ இங்கே வந்து ஏதோ ட்ரைனேஜ் ஒர்க்கு போய்ட்டுருக்கு. சிசி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, ட்ரைனேஜ் ஒர்க்கு போகிறனால கொஞ்சம் கலீஜாக இருக்குது. இதெல்லாம் வந்து துணிக்கடைகள். இது பரணி. என்ன லாரி வருது? ஹாய், பரணி சில்க்ஸ், தட் இஸ் மலார், கலாமந்தேர் சில்க்ஸ். சாக்கடை தண்ணியாக இருக்குது. போடா இண்டிகேட்டர் போடுங்க ப்ரோ. நானே இங்கே வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். அவன் இண்டிகேட்டர் போட்டிருந்தாலும் தெரிஞ்சிருக்காது. லாஸ்ட் டைம் இங்கே தான் ஒரு போலீஸ்கார் வந்து ஒரே அமுக்கி பிடிச்சி 400 ரூபா ஃபைனை போட்டு அமுச்சு விட்டாரு. போய்ட்டாங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. நல்ல வேலை இல்லை. இன்னொரு 2-3 இடத்துக்கு நம்ம போகணும். அங்கெல்லாம் போலீஸ்காரர்கள் இல்லாமல் இருந்தால் நல்லது. ஏன் எதிர 2 பாப்பா கை பாப்பா. அடே போடா, பேசி தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும்.
இது வந்து டவுன் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ நேராக போனீங்கன்னா மரப்பாலம் அந்த ரூட்டெல்லாம் வரும். நம்ம வந்து நான் சொல்லலை, ஒருத்தனுக்கிட்ட எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு கிறுக்கன்ட்ட மாட்டிடும். இன்றைக்கி மாட்டினது இந்த ஈச்சர் கிறுக்கன்ட்ட. இங்கெல்லாம் எதுக்குடா இந்த பீக் ஹவர்ஸில் வண்டி தூக்கிட்டு வந்து டிராஃபிக்கில் ஓட்டிகிட்ருக்கீங்க? இப்படி போனீங்கன்னா திங்கக்கிழமை சந்தை அதெல்லாம் போடுவாங்க. ட்ரெஸ்லாம் ரொம்ப சீப் ரேட்டு கிடைக்கும். இவங்கெல்லாம் வந்து பேகு தைப்பவர்கள், செருப்பு தைப்பவர்கள், அதெல்லாம் தைக்கணும், இங்கே தைச்சிக்கணும். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பேகு பிஞ்சிச்சுன்னா இங்கே தான் வந்து தைச்சிட்டு போவேன். இது வந்து தாலுக்கா ஆஃபீஸ். சரி, தாண்டி வந்துட்டேன். ஐயோ, டக்குன்னு பிரேக் போடாதடா. எனக்கு வேறு கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணு தெரியுது. காத்து அடிங்க. இப்போ நேராக போறியா இல்லை லெஃப்ட்டு போறியா? போகும்போதே இந்த போலீஸ்காரர் பார்த்தாரு வண்டியை, திருப்பி வந்து பிடிச்சிட போகிறார். ஸோ இப்போ நம்ம போனது இந்த ரூட் வழியாக தான் போனோம். இப்படி போய் நம்ம இதாக பன்னீர்செல்வம் பார்க் இப்படி போயிட்டோம். நம்ம வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு திருப்பி இங்கேயே வந்திருக்கோம். ஏன் இங்கேயே வந்தோம்னா, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஸோ சவிதா பஸ் ஸ்டாண்ட் அந்த ரூட்டு, கலெக்டர் ஆஃபீஸ்லாம் காட்ட போகிறோம். நைட் போட்டாங்க போகலாம். தான் டிப்டாப் கடைகள். யாருக்கா நீங்கள் ஆப்போசிட்டில் ஓடி வந்துட்டுருக்கீங்க? நம்ம வந்து மாரியம்மன் கோயிலை காட்டுறேன். இதுதான் பெரிய மாரியம்மன் கோயில். இதெல்லாம் வண்டி நிறுத்த முடியாது, டிராஃபிக்காக இருக்குது. நிறுத்தினேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்மளை வந்து ஒரு வழி ஆக்கிடுவாங்க. இங்கெல்லாம் நிறைய கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். எல்லா கடையும் இருக்குது. ஹோட்டல் சிவரஞ்சனி, அஞ்சப்பர், முருகன் மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, புதிதாக கட்டப்பட்ட பாலம், யாருமே யூஸ் பண்ணாத ஒரு பாலம். இந்த பாலம் எதுக்கு யூஸ்ன்னா அதை நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேன். கலைமகள் ஸ்கூல், இது சவிதா ஹாஸ்பிட்டல். ஆனால் வந்து கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்னு போட்டிருக்கு, பேர் மாற்றிட்டாங்க. அது வந்து செங்குந்தர் ஸ்கூல், அங்கே தான் நான் படித்தேன். படிச்சியா அப்படின்னு கேட்காதீங்க, படித்தேன், ஏதோ படித்தேன். ஸோ நம்ம வண்டி எப்படியே ஓரமாக நிறுத்திட்டு உங்களுக்கு மேலே இருந்து நான் வியூ காட்டுறேன். டேர்னிங்கில் நிறுத்துவோமா? ஸோ இதுதான் ஈரோடு ஜிஹெச். ஈரோடு ஜிஹெச்சா? இதோ பின்னாடி கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள், அது வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்க ஜிஹெச். ரெண்டு ஜிஹெச் தான், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய ஸ்பெஷல் வார்டுலாம் போட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. அதோட ஒர்க்கு போயிட்டுருக்கு, இன்னும் முடியல. கீழே வந்து சவிதா ரோட். ஸோ இப்படி போனால் ஜிஹெச் போகலாம், ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். ஸோ இப்படி வந்து போனால் கலெக்டர் ஆஃபீஸ் அந்த வழியெல்லாம் போகலாம். துளசி கஃபே 24 ஹவர்ஸும் இருக்கும். லாக்டவுனுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரில.
24 hours இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதா ரோடு கீழே? இப்படி நேராக போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், ஜிஹெச், சென்னிமலை, மூலப்பாளையம், நம்பர் பெட்ரோல் பங்க், சோலார் எல்லாம் போகலாம். இந்த பக்கம் கலெக்டர் ஆஃபீஸ், திண்டல், பெருந்துறை, கோயம்புத்தூர் எல்லாம் போகலாம். நம்ம இப்போது இந்த பக்கம் போக போகிறோம். நமக்கு வரதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ இதுதான் ஈரோடு. அப்படி நேராக போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் எல்லாம், இப்படி போனீங்கன்னா விஎஸ்பி தேட்டர் எல்லாம் சூப்பராகல. நைஸ். லாஸ்ட் டைம் தம்பி ஒரு ஃபோட்டோ எடுத்தார், அதை வந்து தம்ப்லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே கொஞ்சம் டிராஃபிக்கான இடம். ஸோ திஸ் இஸ் கலெக்டர் ஆஃபீஸ். முன்னாடி போகலாமா? நம்ம மாட்டு போய் நின்று வாங்க ப்ரோ அப்படின்னு பிடிச்சிட்டு போயிட போகிறாரு. இதுக்கு மேலே போய் செருப்படி வாங்க முடியாது, இப்படியே நின்றுக்கலாம். கலெக்டர் ஆஃபீஸ். புரியல. எனக்கே சொல்லிட்டு போகிறாரு, ஒரு அளவும் புரியலை. ஸோ இங்கே தான் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான், இது பேர் என்ன மறந்து போச்சு. கோர்ட் ஈரோடு கோர்ட். வணக்கம் வைக்கிறேங்க. ஹாய்க்கா. ஈரோட்டில் ஒரு ஃபேமஸாக யார் பார்த்தாலும் எனக்கு வந்து வணக்கம் வைப்பாங்க. ஸோ இது வந்து கோர்ட்டு. இப்படியே நம்ம நேராக போனோம் சம்பட் நகர். இது வந்து ஆர்பிட். இந்த கடையும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம், டைம் இருந்தால் பாருங்கள். நேராக போனால் பரிமளம் காம்ப்ளெக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம், ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. ஸோ திஸ் இஸ் ஈரோடு அபிராமி தேட்டர். ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு அபிராமி தேட்டரில், எப்போ முடியும்னு தெரியலை. இதுவும் வந்து யாருமே பயன்படுத்தாத ஒரு பாலம். எதுக்கு கட்டினாங்க என்ன ஏதுன்னு யாருக்குன்னு தெரில. பாலத்துக்கு மேலே ஏறி பார்ப்போமா?
போலீஸ். ரிட்டர்ன் வரப்போ கண்டிப்பாக பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவோமா? ஆல்ரெடி இங்கெல்லாம் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு பாருங்களேன். நம்ம அப்படியே ஒரு ஃபுல் வியூ எடுத்து வச்சுப்போம். கட்டினதுக்கப்புறம் யூஸ் ஆகும். ஏதோ போலீஸ்கார் நின்று பிடிச்சிட்ருக்கார். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வஉசி பூங்கா. போங்க இதான் வஉசி பூங்கா. இது வந்து சிறுவர்கள் பார்க் இருக்கும். போகலான்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இதுக்குள்ளே இதுதான் ஆஞ்சநேயர் கோயில். இது வந்து சிறுவர்கள் பூங்கா. அந்த பொண்ணு பாருங்க, நம்ம மூஞ்ச பார்த்து மறைக்குது. இது வந்து சிறுவர்கள் பூங்கா. இது வந்து லவர்ஸ் பார்க். சிறுவர்கள் பூங்கா வேணால் நம்ம போகலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆல் பிஸ்னஸ்மேன்ஸ், டேக்ஸ் கட்டாத பிஸ்னஸ்மேன்ஸ். ஸோ இது பஸ் ஸ்டாண்ட் கடைகள் எல்லாம் இங்கே தான் வந்து ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ப்ளூ பிரிண்ட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ அவர்களே அதை கட்டி முடித்தாதான் நமக்கு என்னதுன்னு தெரியும். ஆட்டோக்காரா, கே போட்ட ஆட்டோக்காரா. இந்த பொண்ணுங்க மாதிரி ஓகேன்னு சொல்ல மாட்டார், ஓகே அப்படின்னு சொல்லுவார் போல். ஓரளவு போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க. பிடிச்சிருவாங்களோ? பிடிச்சாங்கன்னா வண்டி அப்படியே ஓரமாக போட்டு ஓடிடலாம். அங்கே நின்று பிடிச்சிட்ருக்காரு. இங்கே பார்த்தீங்களா, இது என்ன கட்டுறாங்க என்ன இதுன்னு ஐடியா இல்லை. கட்டி முடிச்சதுக்கப்புறம் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு போலீஸ்கார் வராரு. பிடிக்கிறாங்களா? டிராஃபிக்காக இருக்குது. ஐயோ, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நல்ல அடி. எதில் வந்து இடித்தாங்க? காதில் அடிபட்டு ரத்தம் வருது. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்ட். இது வந்து ராயல் தேட்டர். பட் வந்து இதை மூடிட்டாங்க. அது ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அப்படியே தேட்டர் ராயல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சம் ரீசன் மதியம் ஏதோ கேஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியல. இன்னும் நிறைய சேட்டான் கடைகள் இருக்கும். அப்படியே அந்த தேட்டர் காட்டாமட்டேன். போகும்போது தானே பார்த்தீங்க, என்ன டைம் பார்ப்பீங்க. ஸோ இதான் செகுண்டர் ஸ்கூல். அப்படி நேராக போனால் அங்கே தான் நான் படிக்கலை, அங்கே தான் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸ்கூலில் காட்டவா? அங்கே படிக்கும் போது தான் ஸ்கூலுக்கு போகல. வீடியோவில் காட்டுறக்காவது போவோம். நம்மளும் ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறான். ஸோ இதுதான் செகுண்டர் ஸ்கூல். நைஸ். பாப்பா எல்லாம் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு காலம். அப்படியே ஸ்கூலே போயிட்டு இருந்துருக்கலாம். ஹேவ் ஃபன் கைஸ். படிக்கும்போது ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறதில்ல. படித்து முடித்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்ல வேண்டியது. இங்கே உருப்பட போகுது.
ஸோ நான் மேலே சொன்னது இப்போ உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். என்னென்னா, எதுக்கு இந்த பாலம் கட்டினாங்க, இதனால் யாருக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொன்னேன்ல, இவர்களுக்கு மட்டும்தான் இது யூஸ். ஈரோடு நவீன கார் பார்க்கிங் வசதி. மேலே யாரும் பாலத்தை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, கீழே யாரும் கார் பார்க்கிங் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஏழை இப்படி பண்ணுறீங்க. இது பாருங்கள், கல்யாண் சில்க்ஸ். தனுஷ் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு. ஸோ எங்கே இந்த இதை காணும், இதுதான் வந்து விஎஸ்பி தேட்டரு. விஎஸ்பி தேட்டருக்கு எங்கே ஓப்பனிங் வச்சிட்டோம், இதுக்குள்ளே போகணும். இப்போ விஎஸ்பி தேட்டர் அதையும் வேறு லெவல் கட்டிட்டாங்க. அதை விஎஸ்பி செம்மையாக்கிட்டாங்க. போய் பாருங்கள். இப்போ பெரிய டாஸ்க் என்னென்னா, போலீஸ்காரர்கள் பிடிக்கலப்பா, அப்போ ஜாலியாப்பா. ஸோ திஸ் இஸ் ஜிஹெச் ரவுண்டானா. போச்சு ஆக்சிடெண்ட்டு. ஐயோ எத்தனை ஆக்சிடெண்ட்டு, நேற்று ஆக்சிடெண்ட்டு, இன்னைக்கு ஒரு ஆக்சிடெண்ட். இங்கே வருங்க, இப்போ 10 ஆக்சிடெண்ட் பண்ணுறதே ஒரு வேலையை வச்சிட்டு இருக்கீங்க. வாங்க, உங்களுக்கு ஜிஹெச் ரவுண்டானாவை சுற்றி காட்டுறேன். இதுதான் ஜிஹெச் ரவுண்டானா. ரவுண்டானாவில் ஏதோ வேலை பண்ணுறாங்க, அதனால் இப்போதைக்கு இதில் இன்னும் ரவுண்டானா. நம்ம வந்து ஜிஹெச் பார்ப்போமா? ஆல் பெண்கள். ஸோ இதுதான் ஈரோடு ஜிஹெச். இது காட்டாமல் விட்ட ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ். இங்கே தான் வந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் போர் அடிக்குது, நின்றுட்டேன். என்ன வேலைன்னா கலெக்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் டெய்லி வந்து கையெழுத்து மட்டும் போட்டு போங்கன்றாங்க. சலுப்பாக இருந்துச்சு. அதனால் அன்னையிலேருந்து போகிறதில்ல. இப்போ கூப்பிட்டு தான் இருக்காங்க கலெக்டராக வாங்கன்னு. இருக்கட்டும், போர் அடித்தா வரேன் ப்ரோ. முக்கிக்கிட்டு இருக்காரு. என்ன ப்ரோ பாருங்க, லிஃப்ட் வேணுமா ப்ரோ, டேப் பண்ணுமா ப்ரோ? ஸ்டார்ட் ஆச்சா? இல்லைன்னா உதவி செய்யலான்னு பார்த்தேன். சரி, ஒரே நாட்டம். வண்டியை போய் சர்வீஸ் விட்றா. அந்த சிக்னல் போட்ட உடனே ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. 5 நிமிஷம் நிற்க மாட்டானுங்க. எல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இந்த கடை தான் ஜூடியோ. கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போதே ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பாபிக்யூ நேஷன் வெஸ்ட் சைட். இந்த பக்கம் ஸ்நாக்ஸ் கடை இருக்கும். இதுதான் ரிலையன்ஸ் சூப்பர் மால்ன்றதுக்கு மார்க்கெட்டுன்னு சொல்லிடலாம் இந்த கடை. தண்ணி, ஐயோ சரி ஓகே. வெயிலுக்கு இதமாக இருக்குது. இப்படி போனால் நம்ம நண்பர் வீடு. என்ன பண்ணுறாருன்னு தெரியல. போகிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே காட்டிட்டேன். இன்னும் ஒரு 2-3 அண்ணன் தான் காட்டிட்டு வீடியோ வந்து நான் முடித்துக் கொள்கிறேன். வீடியோ முடிய போது ஜாலி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இது வந்து பழைய பாளையத்தில் ஒரு சிக்னலை போட்டாங்க.
எப்போ பார்த்தாலும் டிராஃபிக்காக தான் இருக்குது. எதுக்கு இந்த சிக்னலு தேவையில்லாமல்? இருக்கிறதே எலி குஞ்சு மாதிரி ஒரு ரோடு, இங்கே ஒரு சிக்னலை போட வேண்டியது கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே வரை டிராஃபிக்காக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாலம் கட்டுறான்னு பாலத்தை கட்ட வேண்டியது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஒரு காரெல்லாம் கொண்டாந்து வழியில் நிறுத்தி வச்சுருக்கான். அடிச்சு தோட்டத்தெல்லாம் வேணாம், அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. 8 7 6 5 4 3 2 இன்னும் ஒன்றும் வரவே இல்லை. அதுக்குள்ளே 4 5ன்னு போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பரிமளம் மஹால் ஏதோ நடக்குது, விவசாய கண்காட்சி நடக்குது. போய் பார்ப்போமா? ஓ, பின்னாடி வரவும் விளாகரா? விளாக் பண்ணிட்டு தான் வரானா? எஸ் 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 ப்ரோ, ஹீ இஸ் ஆல்சோ விளாகர். சாரி, வெறும் மவுண்ட்டு தான் மாடி இருக்கான், விளாகர் இல்லை போல். இப்போதைக்கு அவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கார். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன காட்டுறேன்னா, திண்டால் கோயில் தான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம இப்படி போய் அப்படி வந்துடலாம். ஸோ திண்டால் கோயில் ரொம்ப ஈரோட்டில் பயங்கரமான ஃபேமஸான கோயில்களில் ஒன்று. பார்த்துக்கோங்க, நைஸ் வியூ. முருகர் இருப்பார், முருகரை சேவிச்சுக்கோங்கோ, நல்லாயிருக்கும். கோயில் போய் பாருங்கள், மலை மேலே இருப்பார். கொஞ்சம் சின்னது தான், ஏறி போயிடலாம். போங்க, ஃபன்னாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அனைத்தும் முடிந்தது. முருகர் கோயில் இங்கேயும் வந்து முருகர் இருந்தார்னா பக்கத்தில் வெள்ளாளர் காலேஜ் இருக்குது, அதனால தான் இதான் எல்லா பெண்களும் இருப்பாங்க. அதனால் முருகர் மேலேருந்து சைட் அடிக்கலான்னு வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். வெள்ளாளர் காலேஜ் அழகான பெண்கள் படிக்கக்கூடிய காலேஜ். ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம விலாகை முடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. நம்ம எங்கே ஆரம்பிச்சோனோ அங்கேயே முடிக்கிறோம்ல, அங்கே போய் முடிச்சிடலாம் வாங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரியே வீடியோவை நான் எங்கே ஆரம்பிச்சேனோ அங்கே வந்து முடிச்சுட்டேன். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம ஃபுல் டே சுற்றின கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா
190 எடுத்தேன். இன்றைக்கி 190 எடுத்து 55 கிலோமீட்டர் சுற்றி இருக்கோமா. அச்சா பகுத் அச்சா. ஓகே காய்ஸ், நான் சொன்ன மாதிரியே வந்து ஃபுல் ஈரோடே வந்து ஒரு ஈரோடு மினி டூர் வந்து உங்களுக்கு கூட்டி போய் காமிச்சிருக்கேன். ஈரோடுக்கு எல்லா மெயின் ஏரியாவும் காமிச்சிருக்கேன். ஈரோட்டில் நடந்த நிறைய அப்டேஷன் எதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எல்லாமே வாய்ஸில் கேட்டிருக்கான்னு தெரியல. நான் வந்து கேட்கலைனாலும் வாய்ஸை ஒரு தனியாக கொடுத்து வீடியோ வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் நிறைய vlog வீடியோலாம் போடுவேன். இதுக்கப்புறம் ஈரோட்டில் நிறைய vlog வீடியோலாம் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாருக்குமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஈரோட்டில் இங்கே வேலை செய்யாமல் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு பாரு, ஈரோடு எந்தளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு, சீக்கிரம் ஊருக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள். எல்லோரும் கண்டிப்பாக திருப்பி வருவாங்க. இதோட மிஸ் பண்ணுற எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? until see you next time, I'm your HPK. இது உங்கள் லாஸ்டர் சேனல். சீக்கிரமாக அடுத்த மோட்டோ விலாகில் பார்க்கலாம். பாய். முடியல, போய் தண்ணியாவது குடிக்கிறேன்.